புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி கவிஞர் வாலி அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். 1961ஆம் ஆண்டு மத்தியில் சாரதா ஸ்டுடியோவில் நல்லவன் வாழ்வான் என்ற படத்திற்கு பாடல் உருவாக்கும் பணியில் இசையமைப்பாளர் TR பாப்பா அவர்களுடன் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். திக்கு திசை தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்த எனக்கு வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் திரு ப. நீலகண்டன் அவர்களின் சொந்த நிறுவனமான அரசு பிக்சரின் படம்தான் நல்லவன் வாழ்வான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பங்கு பெறும் படத்திற்கு பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற நான் ஆர்வத்தோடு அதே சமயம் அச்சத்தோடும் பணியாற்றி கொண்டிருந்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு முன்பே கிடைத்திருந்தது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள இயலாத வண்ணம் நான் எனது சொந்த ஊரான திருவரங்கத்திலேயே தங்க நேரிட்டது. எனது நாடகமான கவிஞனின் காதலியை நான் திருச்சி சவுந்தரராஜனை கதாநாயகனாக பங்கேற்க வைத்து திருவரங்கத்தில் ஏற்கனவே அரங்கேற்றிருக்கிறேன். அந்த நாடகத்தை சென்னையில் நடத்த நண்பர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் பெரிதும் ஆர்வமாக இருந்தார். அவ்வாறே நடத்தியும் காட்டினார். அந்த நாடகத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஓரிரு காட்சிகளுக்கு மட்டும் இருந்துவிட்டு போக வேண்டிய அவசர சூழ்நிலையில் வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடக உரையாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பெற்று முழு நாடகத்தையும் கண்டு களித்தார்கள். அப்போதுதான் அந்த நாடகத்தின் உரையாடல்களை பாரதிதாசனின் தமிழுக்கு இணையாக எழுதியுள்ள நாடக ஆசிரியர் வாலியை வாழ்த்துகிறேன் என வியந்து பாராட்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை காண விரும்பியதாகவும் நான் திருவரங்கத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டார் என்றும் நண்பர் திருச்சி சவுந்தரராஜன் என்னை திருவரங்கத்தில் சந்தித்த போது சொன்னார். நான் குறிப்பிடும் நண்பர் திருச்சி சவுந்தரராஜன் தான் தற்போதைய நல்வாழ்வுத்துறை அமைச்சர். பிறகு புரட்சி தலைவர் அவர்கள் நேரில் காணும் வாய்ப்பு எனக்கு சாரதா ஸ்டுடியோவில் தான் ஏற்பட்டது. திரு நீலகண்டன் அவர்கள் புரட்சி தலைவரிடம் இவர்தான் புது பாடலாசிரியர் வாலி, ஆர்வமுள்ள இளைஞர் என்று அறிமுகப்படுத்தினார்கள். உடனே புரட்சி தலைவர் அவர்கள் என்னிடம் நான் தான் MG ராமச்சந்திரன் நடிகர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லையே என்று நான் வணக்கத்துடன் சொன்னேன். அறிமுகம் என்பது பரஸ்பரம் செய்யப்பட வேண்டிய காரியம் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கே உரிய இயல்பான புன்னகையோடு எடுத்துரைத்தார்கள். இதுதான் எனக்கு புரட்சி தலைவருடன் ஏற்பட்ட முதல் சந்திப்பாகும். அந்த சந்திப்பு அரும்பி மலர்ந்து இன்று எவ்வளவு செழிப்பாக கனிந்து நிற்கிறது என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் நன்கறியும். ஆகவே அதை விரித்துரைப்பதை என் அடக்க உணர்வு தடுக்கிறது. ஒன்று மட்டும் என் இதயத்தில் நான் எப்பொழுதும் பசுமையாக பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்வை பலப்படுத்திய பெருந்தகை புரட்சி தலைவரே ஆவார்கள் என்பதுதான் அது. புரட்சி தலைவர் அவர்களால் திரையுலகில் மேம்பாடு எய்தியவர்கள் எத்தனை பேரோ இருக்கலாம். ஆனால் என் உயர்விற்கு அவர் காரணமாய் அமைந்ததை இறைவன் திருவுள்ளம் என நான் எண்ணுகிறேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி கவிஞர் வாலி அவர்கள் கூறுகிறார்.